ஆளாளுக்கு வருவான். இந்த சினிமாவில் சொல்ற மாதிரி ஆளாளுக்கு டவுசர் பாண்டிங்க வருவாங்க. சுனாப்பனா இப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. நான் ஒன்னே எங்கள் அண்ணன் சேகர் பாபு வச்சுட்டு சொல்கிறேன், லியோனி அண்ணனை வச்சுட்டு சொல்கிறேன். 1 மணி நேரம் இந்த மேடை எவ்வளோ நேரம் நடக்குதோ அவ்வளோ நேரத்துக்குள்ளார தமிழ்நாட்டில் இருக்கிற மந்திரிகளோட பேரை மனப்பாடமாக எவன் சொல்கிறானோ சேகர் பாபு தலைமையில் 10 லட்சம் ரூபாய் இலவசம். மனப்பாடம்னா சொல்லு. பணம் முரளி தருவார். பணம் அவரு கொடுப்பாரு, பணம் இவரு கொடுப்பாரு. அதுல என்னன்னா ஆய்வு நடத்துறானுங்க. திடீர்னு தேனியில ஒரு பொண்ணு அது காது ஓட்டிட்டு போகுது. பக்கத்துல வந்து உட்காந்து இப்படி கேமரால பிடிச்சிட்டே போறான். அது வேகமா போகுது. பாஷா பாஷா பாஷான்னு படியில ஏறுது. கலெக்டர்கிட்ட போகுது, பூக்கத்து கொடுக்குது, மறுபடியும் கீழே வருது. என்னடான்னா மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தை ஆய்வு செய்தார். அப்புறம் இன்னொருத்த வீட்டுக்கு போலீஸ் ஆய்வு செய்யுது. அவன் வீட்டில் கஞ்சா செடி, தாவேக்காரன் வீட்டில். அப்புறம் இன்னொரு எம்எல்ஏ போயிருக்காரு கல்குவாரிக்கு, அவர் ஆய்வு செய்ய. அங்கே போனோன்னா அங்கே கல் உடைக்கிற தொழிலாளி பார்த்து இருந்திருக்காரு. நான் யார் தெரியுமா? தெரியாதுங்க, நான் தான் எம்எல்ஏ. அவன் பாட்டு கல் உடைச்சிட்டு இருக்கான். என்ன தெனாவட்டா பேசுற? அவரு ஆய்வு செய்ய போயிருக்காரு. நேற்று ஒருத்தர் மருந்து கடைக்கு போயிருக்காரு. அரசாங்கம் இலவசமா தர மருந்து கடைக்கு. அங்க போய் நான் யார் தெரியுமா? ஆய்வு செஞ்ச வந்திருக்காரு. சார் அதிகாரிகளா இல்லாம வந்திருக்கீங்களே சார் அப்படின்னா அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க ஆய்வு செய்வோம். அது அங்க ஒன்னொருத்தர் வேலை செய்யற இடத்துல கை போயிருச்சு, கையை ஐஸ் பைல போட்டு எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறான். ஒரு பொண்ணு என்ன பண்ணிருச்சு, டாக்டர் ட்ரெஸ் போட்டு இது ஆய்வு பண்ண போயிருச்சு. எங்க மருத்துவமனைக்கு. அங்க பொண்ணு கேட்கறாங்க, டாக்டர் இந்த டாக்டரை பார்த்து இது போலி டாக்டர் மாதிரியே இருக்குது அப்படின்னு. ஒன்னு நீ யாருமான்னு கேட்டிருக்காங்க. நான் நர்ஸுன்னு இருக்க. அப்புறம் அதுக்கப்புறம் நோண்டி பார்த்தா காவியக்கா நான் ஆய்வு பண்ண வந்திருக்கேன். கொக்கரக்கோ கும்மாங்கோ இந்த ஆச்சாரா நடத்திருக்கேன். ஆய்வு பண்ணணும்னா நான் சொல்லி தரேன்டா வாடா. தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேர் வியக்கக்கூடிய வகையில் 7000 கோடி ரூபாய் கோயில் சொத்தை மீட்ட சேகர் பாபு என்கிற தலைவனின் நிர்வாகத்தை ஆய்வு பண்ண. வா, 1000 கோயிலுக்கு மேல குடமுழுக்க நடத்தி இருக்கோம். வா ஆய்வு பண்ணு, வா ஆய்வு பண்ணு. பார்த்தசாரதி கோயிலுக்கு வா, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வா, திருச்செந்தூர் கோயிலுக்கு வா, வா அண்ணாமலையார் கோயிலுக்கு வா, பழனி கோயிலுக்கு வா, ஆய்வு பண்ணு. அனைத்து ஜாதிக்காரனையும் அர்ச்சகராக்கிய இந்தியாவின் ஒரே புரட்சியாளர் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவன். வா ஆட்சி ஆய்வு பண்ணு. ஆய்வு பண்ற மூஞ்ச பாரு. ஒருத்த முறுக்கு பைய, இந்த முறுக்கு எப்போது சுட்டீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் பன்னியோட பட்டக்ஸ் மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு அவன் கேட்கிற கேள்வி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அவன் என்ன செய்வான்? அவன் இதுல முரளி கோபமெல்லாம் பேசுனுச்சு. எங்களுக்கு கோபமே கிடையாது. நாங்க அப்படி உட்காந்துருப்போம். போறவங்களாம் எங்களை பார்த்து மண்ண மாதிரி விட்டுக்கிட்டே போவான். எங்காலே விடுவானே, எங்காலே விடுவான். இப்போதான் கண்ணு தெரியுது அப்படின்போம். நாங்கள் விடு, போறவனும் விடுவான், இவனும் விடுவான். ஆனால் ஒன்று சொல்கிறேன்டா, சோழனுடைய வரலாற்றில் விஜயாலய சோழன் 35 வருஷம் இந்த நாட்டை ஆண்டான். 96 விழுப்புண்கள் பெற்றான் விஜயாலய சோழன் வரலாறு. 1966 சண்முகம் முடிவற்ற கடையில் இளைஞர் திமுகவை தொடங்கி 2026 வரைக்கும் விஜயாலய சோழன் 96 விழுப்புண்களை தான் பெற்றான் என்று வரலாறு சொல்லுகிறது. என் தலைவன் மு.க. ஸ்டாலின் 1966 இருந்து 2026 வரைக்கும் போற வர புறம்போக்கெல்லாம் வீசுற கத்திய நெஞ்சில வாங்குறான்.
போற வர்றவெல்லாம் விடுறான ஆட்டம் அர்ச்சுனா எவனோ ஊதி வளர்ற பலூன் நீ வந்து எங்களை பார்த்து கேள்வி கேட்கறியாடா? ஏண்டா யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ்டா நீ எங்களுக்கு யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ்டா? எங்க அண்ணனுங்க ஒரு கட்டிங் வாங்கி ஊத்திட்டு அப்படி கலந்துட்டு அப்படி மோந்து பார்க்கறான் பாரு, அந்த கிளாஸ்டா நீ. திமுக பார்த்தா கேள்வி கேட்கற நீ. நாங்க கூட்டம் போடுறது இல்ல, பேசுறது இல்ல, அதனால நீ பேசுற மகனே பேசு பேசு. ஒரே ஒரு ரவுண்டு சேகர் பாபு மாதிரி, அந்த ரவுண்டு இல்ல இந்த ரவுண்டு, ஒரே ஒரு ரவுண்டு லியோனி விட்டு ஒரு ரவுண்டு, கரூர் முரளி விட்டு ஒரு ரவுண்டு. நாங்க ஒரு ரவுண்டு வந்தா இந்த நாடு தாங்குமா? எங்க தலைவர் வேற நாகரீகமா பேசுங்க, எல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாது, இப்படிலாம் பேசக்கூடாதுங்கிறார். நாங்க பேசுற எங்களை பார்த்து சொல்றாரு, மாநகராட்சியில் ஜெயிச்சிருவீங்களா? சின்னவரை பார்த்து சொல்றாரு, நாங்க வந்து கொளத்தூரை தான் டார்கெட் பண்ணோம். எப்ப மிஷின் பெட்டி உண்டியாக்கிது உன் கையிலேயே வச்சிருக்கிற, நீங்க கொளத்தூர் தான் டார்கெட் பண்ணோம். நாங்க டார்கெட் பண்ணா நீ எங்க வந்து நின்ன? அறிவாலயத்தில் வந்து நீ நின்னது எங்களுக்கு தெரியாதா? எங்க தலைவர் வீட்டில் வந்து நின்னது எங்களுக்கு தெரியாதா? எங்க பக்கத்து வீட்டில் வந்து நின்னது தெரியாதா? அதுக்கப்புறம் உனக்கு ஆர்எஸ்எஸ் கொடுத்த டார்கெட் என்ன? திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தையை உடைக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் சொன்னது. அதை நீ முயற்சி செய்தாய், ஆனால் எழுச்சி தமிழர் அதை முறியடித்தார். அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக அன்றைக்கு கட்டி காப்பாற்றினார். இதுக்கு இடையில நீ எங்கெங்கெல்லாம் போய் வாய் வச்ச? நீ எல்லாம் எங்களுக்கு எதிரியா? கருப்பு சேப்பு வேட்டியை கட்டிட்டு கலங்கன கண்ணோடு கசங்கன வேட்டியோடு கசங்கன சட்டையோடு அண்ணாரி வளையத்துல என் தலைவன் வரும்போது தலைவான கத்திரான் போடுறா. அவன் மூத்தரத்துக்கு ஈடாக திமுக என்ன கிள்ளிக்கிறேன்னு நினைச்சீங்களாடா? ரோட்ல வர்றவன் போறவங்களாம் பேச 1949 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கையை இழந்தவன், காலை இழந்தவன், தாடி இழந்தவன், உயிரை இழந்தவன், உறுப்பை இழந்தவன் இன்னைக்கும் உயிரோட இருக்காண்டா. இந்த கட்சி உயிரே போனாலும் கடைசி நேரத்தில் என் மாவட்ட செயலாளர் வந்து கொடிய போத்துன்னு நினைக்கிறவன் தான்டா திமுக. அல்லு சில்லு நீங்கெல்லாம் நான் சொல்லல, மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார். நீங்கெல்லாம் அள்ளு சில்லு. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரு? முதலமைச்சர். எதிர்கட்சி தலைவர் பேசினார்ல, அது கலைஞரோட பேரன். சொல்லு, 1.5 கோடி பேர் உனக்கு ஓட்டு போட்டான், வேணாங்கிறவன் 3.5 கோடி பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டான். சொல்லு. அவர் டெல்லிக்கு போயிட்டாரு எங்க முதலமைச்சர். அங்க பெரிய நடிகர் உட்கார்ந்துருக்காரு. तुम्हारा नाम क्या है? एक्टर विजय है, बड़ा एक्टर मोदी है. சூப்பர் ஆக்டர் லியோனி ஹே. 2 கதாநாயகனை வச்சுக்கிட்டு ஹீரோவா பண்ண வர்றாங்க. அவரு போனாரு. நல்லா என் வாயில வந்துடும் வரணும். சத்திரிய படத்துல நடிகர் திலக் சொல்ற மாதிரி நல்லா வரணும் வரணும். கச்சத்தீவை மீட்டே தீர்வேன் சொல்லு. 3 மொழி கொள்கை ஏத்துக்க மாட்டேன் சொல்லு. 2 மொழி கொள்கை தான் இந்த நாட்டுல சொல்லு. இந்தி திணிப்பை எதிர்ப்போம் சொல்லு. இந்த நாட்டில் சமூக நீதி காப்பாற்றுவோம் சொல்லு. நீட்டு தேர்வை எதிர்ப்போம் சொல்லு. நல்லா வாயில வரும் சொல்லு சொல்லு. நான் என்ன வேணாம் நான் சொல்றோம், நல்லா சொல்லு. எழுதி வச்சுக்க. இந்த நாட்டில்
என் தலைவர் சட்டமன்றத்தில் இல்லாமல் இருக்கலாம். நான் ஒரு ஒப்பீடை சொல்லுகிறேன். எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த நாட்டில் பாயும்புலி பண்டாரக வன்னியனை எழுதுகிற நேரத்தில் சொன்னார், பாயும்புலி பண்டாரக வைரமுத்து வன்னியனை இந்த நாட்டில் எழுதிய தலைவர் கலைஞர். கடைசியாக ஈழத்தை ஆண்டவன் கண்ணுசாமி வன்னியன் தான் என்று எழுதியவர் கலைஞர். கடைசியாக செத்து போன அந்த மன்னன் புதைக்கப்பட்ட இடம் வேலூரில் என்று அவன் புதைகுழியை தேடி கண்டுபிடித்த தலைவர் டாக்டர் கலைஞர். பாயும்புலி பண்டாரக வன்னியனில் சங்கிலி தாத்தாவை எழுதி காட்டியவர் கலைஞர். பொன்னர் சங்கரில் குன்றுடையானை எழுதியவர் கலைஞர். செல்லாத்தாங்கவுண்டனை எழுதியவர் கலைஞர். மாத்தியப்பனை எழுதியவர் கலைஞர். ரோமபுரி பாண்டியனில் முத்துநகையை எழுதியவர் கலைஞர். காரிக்கண்ணாரரை எழுதியவர் கலைஞர். பெருவல்கி பாண்டியனை சொன்னவர் கலைஞர். குரோராவியம் எழுதியவர் கலைஞர். தொல்காப்பிய பூங்கா எழுதிய கலைஞர். எங்கள் தலைவர் கலைஞருக்கு நிகராக உலகத்தில் எந்த தலைவனும் கிடையாது. அவர் கோபாலபுரத்திலே உட்கார்ந்து கொண்டு பாராளுமன்றத்திற்குள்ளே போகாத கலைஞர், பாராளுமன்றத்தை மிதிக்காத கலைஞர், பாராளுமன்றத்திற்கு போகாமலேயே பாராளுமன்றத்தில் எங்கள் தாய்மொழி தமிழை செம்மொழி என்று அறிவித்த தலைவர் டாக்டர் கலைஞர். பாராளுமன்றத்திற்கு போகவில்லை, ஆனால் தாய்மொழி தமிழை செம்மொழி என அறிவிக்க வைத்தவர் கலைஞர். சட்டமன்றத்திற்கு தலைவர் ஸ்டாலின் போகவில்லை, மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையை அறிவிக்க வைத்த தலைவர் ஸ்டாலின். சட்டமன்றத்தில் கால் வைக்கவில்லை இன்னைக்கு, ஆனா அறிவித்த தலைவர் யார்? பேனா உண்ணுது, மை எண்ணுது, கை உண்ணுது, கையெழுத்து எண்ணுது. எங்க அண்ணன் சரக்கு எடுத்து கொடுக்கிறார். மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேரறிஞர் அண்ணா தொற்று இருக்கிறார், காமராஜர் தொற்று இருக்கிறார், அம்மா ஜெயலலிதா தொற்று இருக்கிறார். ஜனநாயகத்தில் வெற்றி வரும் தோல்வி வரும், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒரு இனத்திற்கு தலைவன் யார் என்று கேட்டால், தமிழினத்தை தொடுவதற்கு எவனாவது நினைத்தால் அங்கே மு.க. ஸ்டாலின் என்கிற ஒரு தலைவன் இருக்கிறான் என்று டெல்லியில இருக்கிறவன் நினைக்கிறானே, அந்த பயந்தாண்டா மு.க. ஸ்டாலின். 3 மொழி கொள்கையை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சுற்றறிக்கை தருகிற உங்களால் சட்டம் என்று சொல்ல முடியவில்லையே, அந்த பயந்தாண்டா மு.க. ஸ்டாலின். நாங்கள் வந்தே மாதரம் பாடலை எதிர்க்கவில்லை, ஆனால் எங்கள் தமிழை ஏன் புறக்கணிக்கிறாய்? நான் வந்த விஜய் அண்ணா வந்த அடுத்த நிமிஷம் எல்லாம் மாறிடும். சூலூர் சிறுமிக்கு நடந்த கதை என்ன கதை? இப்ப ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கிறது என்ன கதை? தம்பி செப்பு செப்பையா செப்பு. ஸ்ரீவைகுண்டத்துல என்ன நிலைமை, சூலூர்ல என்ன நிலைமை? என் தங்கச்சி ஒண்ணு மந்திரியா இருக்குது, அதை பத்தி எல்லாம் எங்க அண்ணன் பார்த்துக்குவார். நீ என்ன பார்த்திருக்க பத்தியா? நீயே எப்படி பார்த்திருக்க பத்தியா? நீயே நாட்டில் என்னமாலாம் நடந்துன்னுக்குது. எங்க அண்ணன் எதை பார்த்து சொல்லுது பாரு. நான் பார்க்க என்ன கதை விடுறீங்க? நான் எழுதி வச்சுக்க, நான் பெருமைக்காக சொல்ல. அந்த சட்டமன்றத்தில் இருக்கிற அத்தனை திமுக உறுப்பினரையும் வெளியே கூட்டு வந்துடும், அத்தனை பேர்த்தையும் கூட்டு வந்துடும். தலைவர்கிட்ட அனுமதி வாங்கிக்கிறோம். வேணா லியோனி என்ன சொன்னா தலைவர் ஆமான்னு சொல்ல போறாரு, சாமுவேல் சொன்னா ஆமான்னு சொல்ல போறாரு. இஸ்ரவேல் ஜனங்களே, உங்களை நான் வழி நடத்துகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். மாத்தேயு சொல்லுகிறார், ஆண்டவன் மீது ஆணையிடக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். ஜோசப் விஜய் அவர்களே, பைபிள் சொல்லுகிறது ஆண்டவன் மீது சத்தியம் செய்யக்கூடாது. அப்படியானால் ஜோசப் அவர்களே, நீங்கள் பைபிளை மீறி இருக்கிறீர்கள். வாசகத்தை கையில் வைத்திருக்கிறேன். ஏன்னா நாளைக்கு இவன் டுமில் விட்டான்னு சொல்லுவோம். புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தின் மீது ஆணையிடாதே.
பூமியின் மீது ஆணையிடாதே, ஆண்டவனின் பாதடி பூமி சொல்லாத. ஆண்டவன் மீது ஆணையிடக்கூடாது என்று பைபிள் சொல்லுகிறது. ஆணையிட்டு கூறுகிறேன் என்று ஜோசப் சொல்லி இருந்தால், சொல்லி இருக்கிறார் என்றால் ஒரு பக்கம் அதெல்லாம் உங்க நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் பைபிள்ல இருக்குன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஏன்னா நான் குரான் படிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், பகவத்கீதை படிக்கிறேன். எங்களோட கர்ணனை நேசிச்சு படிக்கிறவன் யாரும் இல்லை. கர்ணனோட எல்லா அம்புகளும் கண்ணன் சொல்ல சொல்ல அர்ஜுனன் அம்புகளை 1-2 நிமிஷம் இருக்கு, அவர் கொடுத்த டைம் முடிச்சிடுறேன். கண்ணை எல்லா அம்புகளையும் மார்பிள வாங்க வாங்க அர்ஜுனன் விட விட, அப்போது மாமா இவ்வளோ அம்பா வாங்கி சாகாம இவன் கிடக்குறானே அப்படின்னு சொல்றப்ப கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவாரு, அவன் செய்த தானமும் தர்மமும் அவனை காப்பாற்றுகிறது அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி என் தலைவன் சட்டமன்றத்துக்கு போகாம இருக்கலாம்டா, ஆனால் என் தலைவன் செய்த தானமும் தர்மமும் எங்கள் தமிழினத்தை காப்பாற்றுகிறது. இந்தியாவின் அரசியல் வரலாற்றில் எங்கள் சின்ன தலைவர் ஏன் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? நியாயமா நியாயமா என்று சட்டம் போடுகிறார்கள். 1795ஆம் ஆண்டில் இந்த நாட்டில் இருந்த சட்டம் என்ன தெரியுமா? பார்ப்பனர்கள் கொலை செய்தால் கொலை குற்றம் அல்ல. அதுவே தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவன் ஒரு சாதாரண குற்றம் செய்து விட்டால் கூட அவனுக்கு ஸ்டாக்ஸ் என்கிற சட்டம். ஸ்டாக்ஸ் என்றால் அதாவது 2 கையை கழுத்தை இப்படி உள்ள விட்டுறணும். நம்ம தலைக்கு மேல வரைக்கும் மரப்பலகை இருக்கும். 2 கையை அப்படி உள்ள விட்டுறணும், கழுத்தை அப்படி விட்டுறணும். அவன் மரச்சட்டையில போட்டு பூட்டிடுவான். அவன் என்ன சொல்றான்னா, அவன் என்ன தண்டனை செய்தான் என்று பார்க்காதே, அவன் எந்த ஜாதியில் பிறந்ததால் தண்டனை செய்தான் என்று பார், அதுதான் தண்டனை. நீங்க இப்படி புரிஞ்சுக்கணும். வால் டாக்ஸ் ரோடுன்னு சொல்றோம்ல, அதை டாக்ஸ் அப்படின்னு வச்சுங்க, அதான் அந்த சட்டம். 2 காலுக்கு மட்டும் சட்டத்தை போட்டு பூட்டி விட்டானா அவன் இப்படி நடந்து கூட போக முடியாது, அப்படியே நின்றுட்டு இருக்கணும். 2 கையை மட்டும் பூட்டிடுவான். 2 கைய இடுப்பளவுக்கு காலை உள்ள விட்டு தொங்க விட்டுருவான். இப்படியெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சட்டத்தால் தண்டனை வழங்கப்பட்டது. அதற்கெல்லாம் காரணம் அவர்கள் சொன்ன சாதிதான். அந்த சாதியை கொண்டு மக்களை பிரிக்கிற சனாதானத்தை எதிர்ப்போம் என்று எங்கள் சின்னவர் சொன்னார். இந்த சட்டம் எந்த ஆண்டு வரைக்கும் இருந்தது தெரியுமா? 1919ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த நாட்டில் இருந்தது. எனவே சாதியை ஒழிக்க நினைக்கிற இளைஞர்களே, உதயநிதி ஸ்டாலின் தலைமைக்கு வாருங்கள். மதவெறியை எதிர்க்கிற இளைஞர்களே, உதயநிதி தலைமையிலே பணியாற்ற வாருங்கள். சமூக நீதியை காக்க நினைக்கிற இளைஞர்களே, உதயநிதி தலைமையிலே பணியாற்ற வாருங்கள் என்று அழைத்து, நான் முன்பே ஒரு கேள்விக்குறி போட்டு நிறுத்தினல்ல, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் வெளியே அனுப்பிடுங்க, நீங்க சட்டமன்றம் நடத்துங்க. ஆனால் அந்த சட்டமன்றத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு ஆளை நிறுத்துகிறோம், அவர்தான் PK சேகர் பாபு. பதில் சொல்லுங்கள், பார்ப்போம். வணக்கம்.